சங்கை மிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை பிறப்பு முதல் அவர்களின் இறுதி மூச்சு பிரியும் வரையிலும் அது பாதுகாக்கப்பட்ட ஒளிவு மறைவில்லாத திறந்த புத்தகம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் எந்த பக்கமும் மறைக்கப்படாதவர்கள், எந்த பக்கத்தையும் அல்லாஹ்வும் மறைக்கவில்லை, ரசூலும் மறைக்கவில்லை, அவர்களுடன் சககாலத்தில் வாழ்ந்தவர்கள் மறைக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலால் அவர்களின் குடும்பத்து பெண்களும் வீட்டில் நடந்த அனைத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். எந்த ஒரு மனிதரின் வாழ்க்கையிலும் அத்தனையும் வெளிச்சத்திற்கு வந்திருக்க முடியாது. குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சில விஷயங்கள் மறையும், சில விஷயங்களை வெளியில சொல்வதற்கு முடியாது. வீட்டுக்குள் நடந்தவைகளும் பாதுகாக்கப்பட்டு அதுவும் புனித ஹதீஸ் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறது. உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர்த்து யாருக்கும் இல்லை. கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்பட்ட மோதல்கள் உட்பட எழுதப்பட்டிருக்கிறது. பெட்ரூம் வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சமையல் அறை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பயணம் குறித்து பேசப்படுகிறது. பயணத்தில் எப்படி அவர்களின் நடவடிக்கை இருந்தது, ஒரு மனிதரை சரியாக அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு பிரயாணம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பிரயாணத்தில் உடனிருந்த தோழர்கள், தன் குடும்பம், அத்தனை பேர்களாலும் அத்தனை செய்திகளும் பதிவு செய்யப்படுகிறது. உலகம் வியக்கிற அளவிற்கு சரித்திரம் மறைவில்லாமல் உலகத்தில் காக்கப்பட்டவர்கள் காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சாப்பிடுவார்கள் பதிவானது, எப்படி பாத்ரூம் பதிவானது. நபி பெருமானார் நின்று சிறுநீர் கழித்தார்களா, ஒரு பாடத்தை இமாம் புகாரி எழுதுகிறார். இமாம் புகாரி ஒரு பாடம், பிரச்சனை என்ன, யூரின் போறது தான். இது எங்கே இடம்பெறுகிறது? புகாரி ஷரீஃபிலே. பாக்கியம் நிறைந்த அருள் நிறைந்த கிதாப் அது. நபி பெருமானாரின் வாழ்க்கையை வெளிச்சம் காட்டிய செய்திகள். ஐஷா நாயகி சொல்வார்கள், யாராவது உனக்கு சொன்னால் பாலன் நபியு காயுமா, நபி பெருமானார் நின்று யூரின் போனார்கள் என்று சொன்னால் அவர் பொய் சொல்கிறார், அவர் பொய் சொல்கிறார். அல்லாஹ் மீது சத்தியம், மா பாலன் நபியு காயுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ற நிலையில் சிறுநீர் கழித்ததில்லை என்று இமாம் புகாரி இந்த ஹதீஸை பதிவு செய்வார். இதை அறிவிக்கிறவர்கள் ஆயிஷா. நான் சொல்வேன், அவர்கள் யூரின் பாஸ் பண்ணும் இடம் எப்படி, எந்த நிலை, அத்தனையும் எழுதப்பட்ட சரித்திரத்துக்கு சொந்தக்காரர். சமூகம் அனைத்திலும் அவர்களை முன்மாதிரியாக ஆக்க வேண்டும், அத்தனையிலும் முன்மாதிரி. ஒரே ஒரு செய்தியை படித்தேன். பெருமானார் ஒரு இடத்துக்கு வர்றாங்க, அங்க போய் நின்று பெருமானார் சிறுநீர் கழிக்கிறாங்க. அப்ப நின்று சிறுநீர் கழித்ததில்லை, கழித்ததாக சொன்னால் அவர் பொய்யன் என்று ஆயிஷா பதிவு செய்கிறார்கள். நபி பெருமானார் ஒரு கூட்டத்தினுடைய திறந்தவெளி முற்றத்துக்கு வந்தபோது அங்க நின்று சிறுநீர் கழிக்க கண்டேன் என்று ஒருவர் அறிவிக்க, அந்த ஹதீஸையும் பெருமக்கள் அழகுபடுத்தி காட்டுவார்கள். அந்த இடம் நஜீஸாக இருந்தது. அந்த இடத்துல கீழே குனிஞ்சு உட்கார்ந்தோம்னா நம்ம மேனியில நஜீஸ் பட்டு விடும், ஆடை அசிங்கமாகிவிடும், அசுத்தமாகிவிடும். அதனால அந்த இடத்துல குனிஞ்சு உட்கார தகுதியற்ற இடம் என்பதால் அங்கே நின்று சிறுநீர் கழித்து இருக்கிறார்கள் என்ற செய்தி உட்பட பாதுகாக்கப்பட்டது. நமக்கு 2 அனுமதியும் இருக்குது. சிறுநீர் நின்று கழிக்கவே கூடாது. உடல்நிலையிலே பிரச்சனை இருந்தால், சில பேர் அப்படின்னு சொன்னாங்க, அன்னைக்கு ரசூல் உட்கார முடியல, ஏதோ கால் வலி இருந்திருக்கலாம். அப்ப கால் வலியினாலே ஒருவர் உட்கார முடியவில்லை என்றால் அவருக்கு அந்த அனுமதியை, அந்த இடம் சுத்தமில்லாததால் உட்கார வாய்ப்பில்லை என்றால் அவருக்கு அந்த அனுமதியை வழங்கணுமே. எப்படி வழங்குவது? அதற்கும் திறந்த வெளிச்சம் வாழ்க்கை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையில் எந்த பக்கத்தையும் சரித்திரம் மறைக்கவில்லை, மறைக்க அனுமதியும் இல்லை. ஏன்? அத்தனை பக்கமும் அழகாக இருந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையில் அந்த பக்கத்தை விட்டுருங்க, வாழ்க்கை குறிப்பை எழுதும்போது இந்த குறிப்பை கொடுக்க வேண்டாம், என் பெட்ரூம் குறித்து எழுதாதீர்கள், மனைவியை சொல்ல விடுறது இல்லை, வீட்டு வாழ்க்கை எழுதப்படுவதில்லை. அத்தனையும் எழுதப்படுவதற்கு அத்தனையிலும் அழகாக அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை வாழ்க்கை அழகாக காட்டும். சஃபானா என்ற ஒரு பெண்மணி கைதியாக பிடிபடுகிறாள். சஃபானா அறிவு உலகம் மெச்சும் பெண்மணி. அந்த அம்மா பேசினால் அரபுகள் அந்த பேச்சுக்கு முன்னால் சரணடையும், அப்படி இலக்கிய பேச்சுடைய பெண்மணி சஃபானா. தையி கூட்டத்தை மூமின்கள் அவர்களை போய் போராடி கைதியா பிடித்த போது அந்த அம்மாவும் கைதி. அந்த அம்மாவை கைதி இடத்துல வச்சாச்சு. அந்த அம்மா யார்கிட்டையும் பேசல, ரொம்ப அமைதி. ஏன் என்ன பிடிச்சிங்க? வம்பு பண்ணல, கோவப்படல. சாபாக்களுக்கு அதே ஆச்சரியமாக இருந்துச்சு. கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வைக்கணும், தெளிந்த அறிவும் விரிந்த சிந்தனையும் நிறைந்த பக்குவமும் ஒருவருக்கு வந்தால் பேச வேண்டிய இடத்தில் மட்டும்தான் பேசுவார். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. தெளிந்த அறிவு இருக்காது, நிறைந்த சிந்தனை இருக்காது, முதிர்ச்சியான பக்குவம் இருக்காது. அந்த பெண்ணிடத்தில் கண்டோம். அந்த பெண்ணுக்கு வயசு என்ன? ஒரு வாலிப பெண்மணி. அது என்ன முதிர்ச்சி, அது என்ன அனுபவம்? யார்ட்டையும் பேசல, கைதியா பிடிச்சிட்டு வந்ததுலேருந்து அமைதியா இருந்தாங்க. சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்த உடனே எழுந்திருச்சாங்க. ஹல்லி பைனி ஒபைனக்கும். இந்த அம்மா சொன்னாங்க, என்ன நீங்க விடுதலை செய்திருங்க. பெருமானாரை பார்த்த உடனே சொன்னாங்க, இந்த சமூகத்தின் தலைவர் தாங்கள், என்னை விடுவித்து விடுங்கள். அலா தாரிஃப் இப்னத்த மன் அனா, நான் யாரின் குடும்பம் தெரியுமா? அந்த அம்மா பேசுற பேச்ச பாருங்க. நான் யார் பெற்றெடுத்த மகள் தெரியுமா? தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களும் ஆயிரம் ஆயிரம் பாடங்களை நமக்கு தருகிறது. ஒவ்வொரு பக்கத்திலும் பாடம். என் லைஃபை எப்படி அழகாக்க வேண்டும், எப்படி அமைதியாக்க வேண்டும். லைஃபுக்கு ரெண்டு விஷயம் முக்கியம். ஒன்று அழகா இருக்கணும், இன்னொன்று அமைதியா இருக்கணும். அழகு கெட்டாலும் லைஃப் ரசிக்காது, அமைதி கெட்டாலும் லைஃப் ரசிக்காது. வாழ்க்கை அழகா இருக்கணும். யாராவது பார்த்தா ரொம்ப அழகா வாழ்றாங்களேன்னு சொல்லணும். அப்போ மற்றவர்களின் பார்வையில் நான் அழகாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, எனக்குள்ளே நான் அமைதியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. எல்லாரும் பார்வையிலையும் சில பேர் அழகா வாழ்வாங்க, தனக்குள்ள அமைதியா இருக்க மாட்டாங்க, ஆயிரம் பிரச்சனைகளோடு இருப்பாங்க. வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் ரெண்டு விஷயம். ஒன்று அழகாக வாழ்வது, ஆயிரம் பேர்களின் கண்கள் நம் மீது படும்போது அழகான வாழ்க்கை உடையவராக நாம் இருப்பது. இன்னொன்று, எனக்குள், என் குடும்பத்துக்குள், என் வீட்டுக்குள், என் பெட்ரூமுக்குள், என் சொந்த வாழ்க்கைக்குள் நான் அமைதியாக வாழவேன். அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்குவானா. இன்றைக்கு சில பேருக்கு அழகு இல்லை, சில பேருக்கு அமைதி இல்லை, சில பேருக்கு அழகும் இல்லை அமைதியும் இல்லை. வாழ்க்கை அழகும் இல்லை அமைதியும் இல்லை. எப்படித்தாலும் டென்ஷனா பேசுறது, வேகமா பேசுறது, அடுத்தவங்களை மதிக்காம பேசுறது. இப்போ அவங்க சொல்வாங்க அவர் வாழ்க்கை அழகா இல்லையேம்பாங்க. அப்ப அழகும் இல்லை. சில பேருக்கு அமைதியும் இல்லை, எப்போதுமே மனசுக்குள்ளே குழப்பம், பயம், ஏதோ ஒரு சங்கடம். ஆனா சங்கடமாகவே வாழ்வதற்கு பேர் வாழ்க்கை அல்ல. போராட்டமே வாழ்க்கையா? பிரச்சனையே வாழ்க்கையா? எப்போதுமே மனப்போராட்டம். வியாபாரத்தை பற்றி, சமுதாயத்தை பற்றி, நாட்டை பற்றி, வீட்டை பற்றி, பிள்ளைகளை பற்றி கவலை வேண்டும். அந்த கவலையே வாழ்க்கையானால் அமைதி போய்விடும். கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும். அதுக்குத்தான் தொழுகை. தக்பீர் கட்டினா எல்லாத்தையும் மறந்துட்டு அல்லாஹ்வை முன்னால் ஆக்கணும். நாங்கள் நபிகள் நாயகம் தக்பீர் கட்டினாலும் நான் கொண்டிருக்கிற அந்த கவலை தொழுகையையும் பாதிக்கிறது.
அமைதியை இழந்ததால். வாழ்க்கையில் 2 எப்போதும் அல்லாஹ் பேண வைப்பானாக. அழகாகவும் வாழ்வோம், அமைதியாகவும் வாழ்வோம். அது அன்னலாரின் அழகிய சுன்னத், அன்னலாரின் அழகிய முன்மாதிரி. அந்த அம்மா கேட்குது, அல் தாரிஃப் இப்னத்து மன் அனா, நான் யாரின் மகள் தெரியுமா, நான் யாரின் மகள் தெரியுமா? பேசுறது நபிகள் நாயகம் இடத்துல. அந்த அம்மா ஒரு கைதி, பிடிபட்டு இருக்கிறாங்க. இவங்க ராஜ்யம், பெருமானாரின் கையில் அதிகாரம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ராஜ்யம் இருக்கிறது. அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி என்னவும் பண்ணலாம். ஆனா இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் யாரின் மகள் தெரியுமா? ஒலா துஷ்மித் பில் ஆராப், அரபு உலகத்தில் கண்ணியமான குடும்பம். ஆனா இன்னைக்கு நாம் பட்டு இருக்கிற துன்பத்தை பார்த்து மற்ற அரபுகள் சந்தோஷம் அடையாத அளவுக்கு என்ன ஆக்கிடாதீங்க. பொதுவாக எதிரிகள்கிட்ட என்ன பழக்கம்னா, தான் எதிரி கஷ்டப்பட்டா சந்தோஷப்படுறது. அதுக்கு அரபியில் பேர் சமாத்தத். சமாத்தத்துனா நம்ம துன்பப்படுறதை பார்த்து அவனுக்கு சந்தோஷம். இன்னைக்கு எதிரிக்கு சந்தோஷம் இல்லை, நம்ம கூட இருக்கிற நண்பனுக்கே சந்தோஷம். நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா அவன் நினைக்கிறான் இவருக்கெல்லாம் தேவைதான். கூட இருக்கிறவங்களை, சொந்த பந்தமே நிலைமை எப்படி போயிருக்கு பாருங்க. சொந்தக்காரன் கஷ்டப்பட்டா அவனுக்கு தோல் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறாங்க நபிகள் நாயகம். துணை நிற்கும் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறாங்க, துவா செய்கிற வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சொந்தம் கஷ்டப்பட்டால், உறவுகள் கஷ்டப்பட்டால் தோல் கொடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும், துவா செய்ய வேண்டும். மாற்றமாக அவங்க கஷ்டப்பட்டால் இவருக்கு சந்தோஷம். அந்த அம்மா சொல்லுது, ஒலா துஷ்மித் பில் ஆராப், அரபுலகம் எங்களை பார்த்து சந்தோஷப்படுற இடத்துல ஆக்கி வச்சிடாதீர்கள் நபி அவர்களே. ஏன்? நான் கண்ணியமான குடும்பத்தில் வளர்ந்த பெண், என் பாரம்பரியம் கண்ணியம். என் தந்தை நாட்டின் பேரரசர், அவர் கொடைவள்ளல், 1000 பேர்களின் பசியை தணித்தவர். ஏழை என்று ஒருவரை வைக்க மாட்டார். பசி என்று சொன்னால் அவரை பசியோடு அனுப்புவதில்லை. என் தந்தை வாரி வழங்கும் குணம். அவர் தந்தையை பற்றி நிறைய செய்தி இருக்குது. வீட்டில் சில நேரங்களில் கொடுத்து கொடுத்து ஒன்றும் கையில் இருக்காது. கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க, கோடீஸ்வரராக இருப்பார், கையில் இருக்காது. அவர் தந்தை ராத்திரி நேரத்தில் ஒரு அனாதை பெண்மணி பக்கத்து வீட்டில் இருந்து வந்து, கொஞ்சம் பசியாக இருக்குது, என் பிள்ளைங்களுக்கும் பசியாக இருக்குதுங்க, வீட்டில் ஒன்றும் இல்லை. அந்த அம்மாவை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டு அவர் உடனே வெளியில் போய் அவர் பயணம் செய்கிற அந்த குதிரையை அறுத்து அதன் இறைச்சி எடுத்து நெருப்பை மூட்டி சூடு காட்டி அவ்வளத்தையும் கொண்டு வந்து ஒரு பெரிய பட்டி நிறைய குழந்தை அந்த அம்மாட்ட கொடுத்து, நீனும் உன் பிள்ளைங்க சாப்பிடுமான்னு அவங்க தூக்கிட்டு போக வீட்டில் கேட்குறாங்க, நாளை காலையில் நீங்கள் போக வேண்டிய வாகனத்தை அறுத்துட்டீங்களே. அவர் சொன்னார், நான் நடந்தாலும் எனக்கு நிம்மதி இருக்கிறது. காரணம், இந்த பிள்ளைகள் பசித்து தூங்கக்கூடாது, அவர்கள் ருசித்து தூங்கட்டும், என் காலில் பலம் வரும் என்றார். அவர் பயணிக்கும் குதிரையை அறுத்து ராத்திரியில் பசி என்று சொன்ன பக்கத்து வீட்டுக்கு உணவளிக்கிறார். அப்படிப்பட்ட தந்தையின் மகள் நான். உலகம் இன்றைக்கு அரபு இலக்கணத்திலே நீங்கள் போனால் கொடை வள்ளல் என்று நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்க, ஹாத்தம் தாய் என்று எழுதுவாங்க. ஹாத்தம் தாயின் மகள் நான் என்றார் அன்னை சஃபானா. என் தந்தை ஹாத்தம் தாய். உடனே பெருமானார் சொன்னாங்க, இது மூமின்களின் குணமெல்லாம் உன் தந்தை இடத்தில் இருக்கிறது. நான் சொன்ன வாழ்க்கை உன் தந்தை இடத்தில் இருக்கிறது. வாதி வழங்கும் குணமுடையவர், மன்னிக்கும் தன்மை உடையவர், விசாலமான எண்ணம் உடையவர், அதுதான் எங்கள் குணம் என்ற உத்தம நபிகள் அந்த பெண்மணியை பாராட்டுவார்கள். பாராட்டிவிட்டு அந்த அம்மா சொன்னாங்க, என்ன நீங்க விடுதலை செய்வதுதான் உங்களுக்கு அழகுன்னா. என்ன பெருமானார் சொன்னாங்க, உனக்கு மட்டும் இல்லம்மா, உலகத்தில் யாரெல்லாம் இப்படி உயர்ந்த நிலையில் இருந்து தாழ்ந்த நிலைக்கு வந்தார்களோ அவர்களுக்கு உதவி செய்வது அது ஒரு மூமினின் கடமை என்றார். மேலே இருந்து கீழே இறங்குனா அவங்கள தூக்கி நிறுத்தது மூமினின் கடமை. விடுதலைன்ட்டாங்க. இங்க முக்கியம் அது அல்ல. அந்த அம்மா விடுதலை வாங்கிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா முகமது அவர்களே, தாங்களுக்கு தெரியுமா, இங்கே கைதியாக பிடிபட்டது நான் மாத்திரம் அல்ல, கைதியாக பிடிபட்டது நான் மாத்திரம் அல்ல, என்னோடு ஒரு பெரிய கூட்டம் கைதியாக பிடிபட்டிருக்கிறாங்க. எல்லாமே என்னுடைய கூட்டம்.
நான் ஒரு நாட்டினுடைய சக்கரவர்த்தி, நான் ஒரு இளவரசி. அந்த அம்மா சொல்லுது, என் பின்னால் அவ்வளவு பேர் கைதியா விடுபட்டு இருக்கிறாங்க, எனக்கு விடுதலை கேட்டன் கொடுத்துட்டீங்க, இன்னும் உங்கள் பெருந்தன்மையை நான் பார்க்கிறேன், எல்லாருக்கும் நீங்க விடுதலை கொடுத்தா நல்லா இருக்குங்கிறாங்க. எல்லாருக்கும் விடுதலை, காசு இல்லாமல், எந்த ஒப்பந்தமும் இல்லாமல், எந்த பேப்பரிலும் கையெழுத்து வாங்காமல் எல்லாருக்கும் விடுதலை. சொன்ன உடனே பெருமானார், நான் ஆசைப்படுகிறேன், உன் விருப்பம் நடக்கும் என்றார். இங்கே தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், ஒரே ஒரு பெண்மணி, சஃபானா என்று பதிவு செய்யப்பட்ட பெண்மணி, வரலாற்றில் வைரமாக மகுடமாக தனக்கு சுதந்திரம் கிடைத்த பின்னால் என்னோடு இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் சுதந்திரம் வேணும் என்று கேட்ட அந்த இடம் இன்றைக்கும் பாராட்டப்பட வேண்டிய இடம். அது மாத்திரமல்ல, நான் ஒரு பெரிய பாரம்பரியம், காலமெல்லாம் நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் நலவு செய்த பாரம்பரியம், இன்று நான் இழிவாகும் நிலையில் என்னை விட்டு விடாதீர்கள் என்று சொன்னபோது நபி பெருமானார், உங்களை கண்ணியப்படுத்துவதுதான் எங்கள் குணம் என்கிறார்கள். சொன்னதோடு அல்ல, அத்தனை பேருக்கு விடுதலைன்னாங்க. அந்த அம்மா நபியினுடைய அத்தனை நிலையும் பார்த்துட்டு உடனே சொன்னாங்க, இவ்வளவு பெரிய மனசு இருக்குமையானால் நீங்க நபி அல்லாது நீங்க வேற யாரும் இல்லை, நீங்க நபி தான். இவ்வளவு பெரிய மனசு எங்களுக்கே கிடையாது. நாங்கள் கொடை வள்ளல் வாரி கொடுத்திருக்கிறோம், ஆனா காசை கொடுத்தோம், நீங்க குணத்தை கொடுக்கிறீங்க. இந்த குணம் நபியை தவிர யாருக்கு இருக்க முடியாது. அந்த அம்மா கலிமா சொல்லுது, இஸ்லாத்தை ஏற்குது. மாத்திரம் அல்ல, ஒரு கோரிக்கை. என்னம்மா கோரிக்கை? எங்க ஊர்ல எல்லாரும் இதை புரியாம உட்கார்ந்துருக்காங்க, என் கூட நீங்க வந்தா அவ்வளோ பேருக்கும் உங்களை வச்சு நான் புரிய வச்சிருவேன். பெருமானார் சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு சொன்னாங்க, தூரமான ஊர், இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒன்று செய்கிறேன், உங்கள் ஊரில் நீ எங்கே என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறாயோ அத்தனையையும் கொடுக்கிற ஒருவரை அனுப்பட்டுமான்னு கேட்டாங்க. அப்படியும் இங்கே மனிதர்கள் இருக்கிறார்களான்னு கேட்டேன். நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை கொடுக்கும் மனிதர்களும் உண்டா? நீங்கள் வைத்திருக்கிற குணமுள்ள மனிதர்களும் உண்டான்னு கேட்குது. ஆமாம்மா, அப்படி ஆளை நான் அனுப்புறேன் சொல்லிட்டு ஹசரத் அலியை கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த அம்மா கூட போங்க. ஹசரத் அலி புறப்படுறாங்க. ரசூல் சொல்றாங்க, இவர் நான் சுமக்கும் குணத்தின் அடுத்த குணமுடையவர் என்றார். என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எல்லாரையும் கூப்பிட்டு போகணும். பெருமானார் சொல்றாங்க, அந்த அம்மாவுக்கு ஒட்டகம் தயார் பண்ணுங்க, ஒட்டகத்துக்கு தொட்டில் வையுங்கள், அந்த தொட்டிலில் அழகிய கோலம் அமையுங்கள், அந்த தொட்டில் சொகுசாக இருக்கட்டும். ஒரு நபி, எளிய வாழ்க்கைக்கு சொந்தமானவர்கள் நபி பெருமானார். அந்த அம்மாவுக்கு ஒட்டக தொட்டில், தொட்டில் சுகமாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், அலங்காரமாக இருக்கட்டும். ஏன் தெரியுமா? அது ஒரு இளவரசி குடும்பத்து, அது ஒரு இளவரசி, ஆயிரம் பேர்களுக்கு வாரி கொடுத்த குடும்பம். அந்த அம்மாவுக்கு ஒரு தொட்டில் அமைச்சு தொட்டில் உட்கார வைத்து அலி ரலியல்லாஹு போல அழகான அந்த மக்களை ஊருக்கு கொண்டு போன விதத்தை பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடி, தாங்களுடைய இளவரசி இவ்வளவு கண்ணியமா ஒட்டகத்தில் இவ்வளவு அழகா தொட்டிலோடு வந்து இறங்குறாங்கன்னா எங்க போயிட்டு வர்றாங்க? கைதியாக போனவங்க இல்லையா? அவ்வளவு பேர் ஒன்று சேர்ந்து அலி ரலியல்லாஹு எல்லாத்துக்கும் போய் மார்க்கத்தை சொல்ல நினைச்சா அவ்வளவு பேர் வந்து கூடி நின்று ஒத்த வார்த்தையில களிமா சொல்லி முஸ்லிம் ஆயிடும். நான் உங்கள் இதயத்தில் பதிவு செய்ய விரும்புவது ஒன்றுதான், நான் வாழும் இந்த வாழ்க்கை உலகத்தின் பல லட்சம் இதயங்களை மாற்றுகிற வாழ்க்கை. அதுதான் என் பெருமானார். நான் வைத்தும் அந்த வாழ்க்கையை இங்கே சுமக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த அம்மா கேட்ட வார்த்தை என்ன? இந்த வாழ்க்கை சொந்தக்காரர்களும் உண்டா? ஆம், எனக்கு பின்னால் இருப்பவர்கள் இதற்கு சொந்தக்காரர்கள். நம்ம தான் அந்த வாழ்க்கைக்கு சொந்தம். மதிக்க வேண்டியவர்களை மதிக்கிற வாழ்க்கை, உயர்ந்தவர்களுக்கு உயர்வை கொடுக்கிற வாழ்க்கை, எதிரிக்கு முன்னால நம்ம அடுத்தவங்களை இழிவுபடுத்தாத வாழ்க்கை, இதையெல்லாம் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு உணர்த்தி தருகிறார்கள். ஒரு புனிதமான சரித்திரம் உடையவர்கள், சரித்திரத்தில் எந்த பக்கத்திலும் விழுகிறார்கள். அடிமைகளை பாதுகாத்த விஷயத்திலும் கைதிகளோடு நடந்து கொண்ட விதயத்திலும் அன்னலார் மிளிருகிறார். ஒரு பெண்மணி வரலாற்றினுடைய காவியமாக அந்த அம்மா பின்னால இளவரசி மட்டும் இல்லை, ஒரு சஹாபியான பெண்மணியாகிறார். ரசூலுல்லாஹ்வினுடைய அன்பை பெற்ற பெண்மணியாக இஸ்லாமிய உலகத்தில் உட்கார்ந்து கொண்டு
பல்லாயிரம் மனிதர்களுக்கு அல்லாஹ் யார் ரசூல் யார் என்று சொல்லும் இடத்தில் அல்லாஹ் கொண்டு உட்கார வைத்தான் என்றால் இங்கே உங்கள் மனதில் நான் அழுத்தமாகவும் பதிவு செய்கிறேன், இது ஒரு பெரிய வாழ்க்கை. பெருமானாருடைய சரித்திரம் என்பது அவங்க வாழ்க்கையை எடுத்து சொல்றது இல்லை, அந்த வாழ்க்கைக்குள் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும், அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுங்கள், ரசூலுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? அங்கதான் உங்க ஹயாத்து இருக்குதுங்கிறான் அல்லாஹ். உன் வாழ்க்கை வேணுமா? அல்லாஹ்வுக்கு பதில் சொல். நீ வாழணுமா? ரசூலுக்கு பதில் சொல். உங்க லைஃப் அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்படுவதில் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் கட்டுப்பட்டுட்டீங்களா நீங்க ஜெயிக்கிறீங்கிறான் அல்லாஹ். வெற்றிங்கிறான். எல்லாருக்கும் வெற்றி தேவை, எல்லாரும் வெற்றியை நோக்கி பயணிக்கணும். வெற்றியை விட்டுட்டா பயணிக்கிறது. வெற்றி எங்கே? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுவதில் வெற்றி என்று அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை முஹம்மது ரசூலுல்லாவை முன்னிறுத்துவான். அல்லாஹ், நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் போதும். எனக்கு கட்டுப்பட்டதுக்கு சமம் தான். எனக்கு கட்டுப்படணும்னா என் ஹபீபுக்கு கட்டுப்படு. ரசூலுக்கும் வழிபட்டால் ஜெயிக்கலாங்கிறான். அல்லாஹ்வுக்கு வழிபடுறது ரசூலுக்கு வழிபடுறதையும் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் போது, என் ரசூலை முன்னால வச்சுட்டோம்பா, அவங்களுக்கு வழிபடு, நீ எனக்கு வழிபட்ட மாதிரி தான். அவங்கள எடுத்துக்க ஃபுல்லா ஒரு ரோல் மாடல் வாழ்க்கையை அமைச்சு காட்டினாங்க. அதாவது ஒரு தடத்துல போனா அங்க எங்கேயுமா பிசகுது இல்லை, கரெக்டா போறது, நேரா போய் இலக்கு அடைஞ்சிடுறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருடைய நிம்மதியும் கொடுத்தாங்க. நான் சொன்ன ஒரு அழகான வாழ்க்கை, இதுதான் அழகான வாழ்க்கை. எல்லார்ட்டையும் நல்ல முறையாக நடக்கிறது, எல்லாரிடத்திலும் நம்ம குணம் வெளிப்படுற மாதிரி நிம்மதியை கொடுக்கிறது. நான் நிம்மதியாக இருந்தால் தானே இன்னொருத்தர் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு இல்லை. மற்றவங்களை நிம்மதிப்படுத்தினாலும் அல்லாஹ் உங்களை நிம்மதி ஆக்கிடுவான். அடுத்தவங்களுக்கு நிம்மதியை கொடுங்கள். சாயிப் இப்னு யஸீத் வருகிறார் நபி பெருமானார் தர்பாருக்கு. சாயிப் இப்னு யஸீத் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், ரொம்ப சங்கடப்பட்டு வந்திருக்கிறேன், உடம்பு பூரா வலிக்குதுன்னா. உடம்பு பூரா வலி. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாத்தான், ஹயாத் வரைக்கும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாங்க. உடம்பு பூரா வலி, தலையில் வலி, உடம்புல வலி, ஹார்ட்டு எல்லாம் வலிக்குது. அப்படியெல்லாம் ஒரு நோய் வந்துச்சுன்னா நிம்மதி எல்லாம் போயிடும். இந்த மாதிரி நோயை கொண்டு டாக்டர்கிட்ட போனால் செக்கப்புலையே நம்ம பாதி லைஃபு போயிடும். ஒன்றும் பண்ண முடியல. உடல் மௌத்து வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்காங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியம் மன ஆரோக்கியம். ஞாபகம் வையுங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கணுமா, மன ஆரோக்கியமாக இருக்கணும். மனசை வச்சு தான் உடல். நீங்கள் நிம்மதி இழக்கிறீங்க, நோயும் வந்து சேர்ந்துடும். நோயை உண்டாக்குறது மனசில் இருக்கிற சுமைகள் தான். அதனால் மன அழுத்தங்கிறதே வரக்கூடாது, மன சுமைகள் ஏறக்கூடாது. மனம் நிம்மதியா, உடல் ஆரோக்கியம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. ஒரு முதியவரை ஒருவர் சந்திக்கிறார். அவருக்கு வயசு எத்தனைன்னு கேட்டாங்க. 120 வயசுன்னார். 120 வயசு. 120 வயசு வரைக்கும் எப்படி வாழ முடியுது? என்ன சாப்பிட்றீங்க? அவர் ஒரே பதில் தான், என் மனசை நிம்மதிப்படுத்தினேன், யாரின் மீதும் பொறாமை வரல, நான் பெருமைப்படலை. நல்ல கவனிங்க, யாரின் மீதும் பொறாமை இல்லை, நான் பெருமைப்படலை. பெருமை என்னை கணுவத்தில் கொண்டு போயிடும், பொறாமை என்னை அழிச்சிடும். நான் பெருமையும் இல்லை, பொறாமையும் இல்லை, மனசு ரிலாக்ஸாக இருக்கிறேன். எனக்கு வயசு 120 இல்லை. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வாங்க. நிறைய பேர் முடங்குவது உடலால் என்பதை விட மனதால். அவர் சொல்வார், சாயிப் இப்னு யஸீத் அல்லாஹ்வின் தூதரை சந்தித்து, யா ரசூலல்லாஹ், உடம்பு பூரா வலிக்குதுங்கிறார். கை வலி, கால் வலி, மனசு, உடம்பு ஃபுல்லா வலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவங்களுக்கு துவா செய்துட்டு தண்ணி கேட்குறாங்க, ஒதுவு செய்கிறாங்க. ஒதுவை செய்து அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணீரை மிச்சம் வைக்கிறாங்க. அவரை பார்த்து பெருமானார் பக்கத்தில் வைக்க அவர் அதை தூக்கி வேகமாக குடித்தார். குடிச்சிட்டு உடம்பை தடவுறார். உடம்பு பூரா தேய்த்து கொடுத்தார். குடித்து முடித்தார். முடித்து விட்டு அவர் கொஞ்ச நேரம் ஓய்வாகிறார். அப்புறம் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், உடலின் எல்லா நோயும் குணமானது. மனுஷனை நிம்மதிப்படுத்துகின்ற பாதையை பெருமானார் கற்றுக் கொடுக்கிறாங்க. அவங்க செய்த போது அதனுடைய மிச்சம் அந்த தண்ணீரை குடிக்கிறார். எவருக்கு வயசு என்ன? அந்த நேரத்தில் 50 வயசு இருக்குது. 50 வயசுல தண்ணியை கொடுக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் குடிக்கிறார், நிம்மதியா இருக்கிறார், ஆரோக்கியமாகி விட்டார், நீண்ட ஆயுசு வாழ்ந்தார். பின்னால் அதுக்கு பின்னால் ரொம்ப காலம் வாழ்கிறார். ஆனால் கஷ்டமான நோய், அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்கிறான். ஏன்? நபி அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், யா அல்லாஹ், என் தோழர் உடலால் உள்ளத்தால் நோய்வாய்ப்பட்டு சிரமப்படுகிறார், அதை எனக்கு ஏற்கிற மனசு வரல, அவரை சுகமாக்கிடு. உடனே அல்லாஹ் கபூல் செய்ய. நபி கேட்டா அல்லாஹ் விடுறானா? அல்லாஹ்வுடைய நபி அல்லவா? நான் நிம்மதியாக வாழணும், மற்றவர்களை நிம்மதியாக வாழ விடணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் போதித்த மிகச்சிறப்பான வாழ்க்கை. அவர்களின் இலக்கு அதுதான், ஒவ்வொரு மனிதர்களையும் நிம்மதிப்படுத்துவது. அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபில் காபாவை கட்டி முடித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த பூமியை நிம்மதியாக்கி விடு, இந்த பூமி நிம்மதியா இருக்கணும், இந்த ஊர் நிம்மதியா இருக்கணும். ஏன்? வஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இந்த ஊரை நிம்மதிப்படுத்தி விடு, இந்த ஊர்ல நோய் பரவக்கூடாது, எதிரிகள் சூழ்ந்துடக்கூடாது, பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, இந்த ஊர்ல நாங்க சங்கடப்படுற நிலை வந்துடக்கூடாது, எங்க ஊரை நிம்மதியாக்குன்னு கேட்டாங்க. ஏங்க இப்ராஹிம் நபி அந்த துவாவை கேட்டாங்கன்னு எழுதுறாங்க. ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டு காபத்துல்லாவை கட்டிட்டு கேட்ட துவா ஊரை நிம்மதிப்படுத்து. ஏன்னா நிம்மதி இல்லை, ஊர்ல நோய் பரவுது, எதிரிகளுடைய தொந்தரவு, ஆட்சியாளர்களுடைய நெருக்கடி, இதெல்லாம் இருக்குமையானால் மனிதன் உள்ளத்தால் பாதிக்கப்படுகிறான். உள்ளத்தால் பாதிக்கப்பட்டால் அவன் லைஃப் சங்கடமாகும். லைஃப் சங்கடமாகாமல் வாழ்வதற்கு அமைதி வேணும். எங்கே வேணும்? நாட்டிலேயே அமைதி வேணும், வீட்டிலும் அமைதி வேணும். எனவே மிகச்சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு கொடுத்த உத்தம நபிகள் நமக்கு கொடுத்த 2 பாடத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, அழகாக வாழ்வோம். நம்மால் யாரும் நம்மை பார்த்து அவர் லைஃப் சரியில்லை, அவர் பேச்சு சரியில்லை, அவர் செயல் சரியில்லை, அவர் குணம் சரியில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்ந்து விடாதீர்கள். என்னை பற்றி அழகான ரிசல்ட்டை கொடுக்கிறது 2 பேர் தான். ஒன்று என் குடும்பம், இன்னொன்று என்னை சார்ந்திருக்கிற நண்பர்கள், அண்டை வீட்டார்கள். ஒன்று என் குடும்பம், ஒன்று என்னை சார்ந்திருக்கிற நண்பர்கள், அண்டை வீட்டார்கள். அவங்க சொல்லணும், நல்ல மனிதர். பெருமானார் சொன்னாங்க, ஒருவர் மரணித்த போது பாடியை தூக்குறோம், அவன் சொல்லணுமா குடும்பம், ஆஹா ஒரு நல்ல மனுஷன் போறாருன்னு சொல்லணும். பக்கத்து வீட்டுல நண்பர்கள், ரொம்ப நல்ல மனுஷன் போறார். உங்களுக்கு நான் சொல்லட்டுமா, அந்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபின்னார், அல்லாஹ் அவரை நல்ல மனிதர் என்று பதிவு செய்கிறான், சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான். என்ன நாயகமே? ஆமா, நீங்கள் தான் அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள். நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டீங்க, அவன் மனைவி சொல்லிட்டாங்க, அவன் பிள்ளைங்க சொல்லிட்டாங்க, நண்பர்கள் சொல்றாங்க, பக்கத்து வீட்டில் சொல்லிட்டாங்க நல்ல மனிதர் என்று. அவர் அல்லாஹ்வும் நல்லவர் என்றே எழுதினான். அப்படியானால் அந்த பேரை தக்க வைத்து வாழ்வதுதான் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அழகான வாழ்க்கை. அதில் தான் நமது நிம்மதியும் இருக்கிறது. அல்லாஹ் நிம்மதியோடு இன்னொரு பக்கம் அழகாக வாழ்கிற அந்த சிறப்பான பேற்றினையை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நசீபாக்குவானாக. ஹயாத்திலே பரக்கத் செய்வானாக, சுகத்திலே பரக்கத் செய்வானாக, ஈமானிலே பரக்கத் செய்வானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கைப்பட்ட இடத்தில் கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. இதுவரைக்கும் வாழ்க்கை இல்லாத பிள்ளைகளுக்கு அழகான ஜோடிகளை அமைத்து தருவானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவானாக. நிம்மதியை காணாக்கியவர்களுக்கு நிம்மதியின் வாசலை திறந்து வைப்பானாக. அழகில்லாத வாழ்க்கையில் வாழ்கிறவர்களை அழகான வாழ்க்கையை நோக்கி வாழச் செய்வானாக. பொருளாதாரத்திலே பறக்கச் செய்வானாக. தொழில்துறைகளில் பறக்கச் செய்வானாக. நாட்டையும் நிம்மதிப்படுத்துவானாக. வீட்டையும் மகிழ்ச்சிப்படுத்துவானாக. நீண்ட நெடிய நாட்கள்
நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக இங்கே உலமாக்கள் அன்பு சகோதரர் உலூமி இருக்கிறார், வாஹிதி இருக்கிறார், இதெல்லாம் அவங்களுக்கு மதரசா கொடுத்த பட்டம். அது ஒரு கண்ணியமான பேர் என்பதால் அதை மாத்திரம் சொல்லுகிறேன். அல்லாஹ் இன்னும் உலமாக்களின் உயர்வான நிறைய ஆலிம்கள், அங்கே நம்முடைய பள்ளியினுடைய இமாம்கள் அத்தனை பேர்களின் துஆவை ஆதரவைத்து எல்லோருக்கும் துஆ செய்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். இந்த முயற்சி செய்த நம்முடைய பள்ளிவாசல் நிர்வாகிகள், இளைஞர்கள், குறிப்பாக ஹதரத் அவர்களோடு தோள் கொடுத்தவர்கள், இதற்கு உடலால் பொருளால் நேரங்களால் தியாகம் செய்த அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் இரு உலகத்திலும் மிகச்சிறந்த நசீபை வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.